நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஜோஸ்வா டிவி மூலமாக ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு அற்புதத்தின் நேரம் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இந்த நானே இயேசு ஜீவப்பவளத்தின் மூலமாக அற்புதத்தின் நேரத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட அற்புதத்தின் நேரத்தில் பேசுவதற்கு, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்போம். நன்றி ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே முக ஸ்தோத்திரம். நீர் இந்த காலை வேலை நேரத்தில் ஆண்டவரை எங்களோடு கூட நீர் பேசும்படியான உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, யோஸ்வா டிவிலே நானே இயேசு ஜீவப்ப ஊழியத்தின் மூலமாக அற்புதத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய குடும்பத்திலையும் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களை செய்யும் தகப்பனே, நீர் இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்மோடு கூட ஆண்டவர் இந்த அற்புதத்தின் நேரமாய் பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை வெளிப்படுத்தல. ஆமென். 3ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனம் சொல்கிறது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கைக்கொண்டிருந்தபடினால் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட மாட்டான். உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் அதில் சொல்லுது பாருங்கள், உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டிருந்தபடினால் இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டதுனால தான், ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம நடந்து கொண்டதுனால தான் அவர் நமக்குள்ளே திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அது ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். திறந்த வாசலுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். திறந்த வாசலுக்குள்ளே தேவனுடைய மகிமையான வார்த்தைகள் இருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, அதில் 32வது வசனம் சொல்லுகிறது, ஒன்று சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். திறந்த வாசலுக்குள்ளே சத்தியம் இருக்கிறது, திறந்த வாசலுக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. அவர் சொல்லுகிறார் பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர் எங்கே இருக்கிறார்னா திறந்த வாசலுக்குள்ளே இருக்கிற சத்தியத்துக்குள்ளே இருக்கிறாரு. ஆமே, அந்த திறந்த வாசலில் முன்பாக வைத்திருக்கிற தேவனாய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுகிறாரு. கொஞ்சம் பலம் இருந்த ஐயா உம்முடைய வசனத்தை மறுதலிக்காம ஆமென் மலைக்கிறமே, ஆமே, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உன் கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்காமல் இருப்பதனால தான் நான் உன்னை ஆசீர்விக்கிறேன், நான் உன்னை ஆசீர்விக்கிறேன், ஆசீர்விக்கிறேன். ஆமே, நீ என்னோடு கூட இருக்கிறதுனால தான் என் கண்கள் உன்மேல் படுகிறது, என் கண்களுக்குள்ள உன்னை வைத்து பாதுகாத்து வருகிறேன், பாதுகாத்து வருகிறேன். பாருங்க, ஆமே, வேதாகத்தில்
ஆமே. லூக்கா சுவிசேஷத்தில் பாருங்கள். ஆமே. அதில் கர்த்தர் 19ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, எரியோவுக்கு போய் ஆமே எரியோவுக்கு அந்த பட்டணத்துக்கு போகிறார். எரிகோ பட்டணத்தில் போகிறார். அந்த எரிகோ பட்டணத்துக்கு போகும்போது அங்கே ஒருவன் இருக்கிறான், சகோயோ என்று சொல்லி. அந்த சகோயை பாருங்க, அவன் ஆமே ஆசியிலே எல்லாற்றிலும் ஆமே உயர்ந்தவனாக காணப்பட்டான். ஒரு அதிகாரியாக, வசூல் பிரிக்கிற அதிகாரியாக காணப்பட்டான். ஆனால் ஜனங்களுக்கு பணத்தை கொடுத்து ஆமே வரி பிரிக்கிறவனாக, வட்டி வாங்குகிறவனாக, அவன் குடிரமான ஒரு மனிதனாக அந்த ஜனங்களுக்கு காணப்பட்டான். ஆனால் இயேசு அந்த எரியோவுக்கு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு ஆமே அவனை பாருங்க, அவன் காட்டு மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, சீக்கிரமாக இறங்கி வாப்பா, இன்றைக்கி நான் அவன் வீட்டில் தங்கணும்னு சொல்கிறாரு. பாருங்க, உனக்கு முன்பாக திறந்த வாசலுக்குள்ளே வைத்திருக்கிற தேவன் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. பெரிய ஆசீர்வாதம் திறந்த வாசலுக்குள்ளே இருக்கிறது. அம்மா, அருமையான திருச்சபை பார்க்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே பார்க்கிறவர்களே, சகோயோ வீட்டுக்கு போன உடனே சொல்கிறான், சகோயோ நான் யார் இடத்துலலாம் வாங்கினானோ அவங்களுக்கெல்லாம் நாளுத்தனமாய் கொடுக்குறேன், நாசிகளை விற்று ஏழைகளுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லும் பொழுது இந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு என்று சொல்லி இந்த வீட்டில் நான் தங்குவேன் என்று சொன்னார். இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு, திறந்த வாசலுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. திறந்த வாசலுக்குள்ளே ஒரு மரிய சமாதானம் இருக்கிறது. அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை மறிந்திழைக்காமல் என் வசனத்தை கை கொண்டிருந்தபடினால் முன்பாக வைத்திருக்கிற உனக்கு ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். வீடுகளில் இருந்து கொண்டு, அப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலனத்தோடு கூட இருக்கிறேனே, நரம்பு தளர்ச்சினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, எலும்பு நாளை பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, கை கால்கள் செயலிழந்து போய் பாதிப்போடு கூட இருக்கிறேனே, வயிற்றுக்குள்ள குடல் இறக்கத்தினால, ஆற்றில் பிரச்சனையினால, இதய பாதிப்புனால, மூளை காய்ச்சல்னால, நீர்க்கடுப்புனால நான் பாதிக்கப்பட்டு அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே நான் இருக்கிறேனே என்று சொல்கிறாயா? இன்னைக்கு இயேசு உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவரும் திறக்கவும் முடியாது. வேதாகத்தில் பாருங்க, ஆமே அந்த மார்க்கில் சொல்லுகிறது 10ஆம் அதிகாரத்தில், எஸ் பாலா தூரி கலாபராபா, அவர் எரியோவுக்கு போகும் பொழுது அங்கே ஒருவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான், ஒரு குருடன். அவன் பேர் தான் பர்த்திவே. அவன் குருடனாக இருக்கிறான். அவன் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவனால் திறந்து பார்க்க முடியாது, கண்களை முழித்து பார்க்க முடியாது, ஜனங்களை பார்க்க முடியாது. பிறவிலே ஒரு குருடனாக இருக்கிறான், அடைக்கப்பட்ட கதவுகளை போல இருக்கிறான். ஆனால் அவனை பாருங்க, தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவன் கொஞ்சம் அவர் கிரிகளை அறிந்திருக்கிறபடினால், கொஞ்சம் பலம் இருந்ததுனால இயேசுவை கூப்பிட்டான். இயேசுவேன்னு சொல்லி தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது பர்த்திவேனுடைய குருடனுடைய பார்வை தெரிந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரே, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பாருங்க, ஒரு வீட்டுக்கு நாங்கள் ஜெபிக்க போயிருந்தோம். ஒரு பட்டணத்துக்கு, சென்னை பட்டணத்துக்கு நாங்கள் கடந்து சென்றிருந்தோம்.
அங்கே பாருங்க, அந்த பட்டணத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே 40 வயசு உள்ள ஒரு பெண் கைகளையும் கால்களையும் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தது. யாரும் போய் ஜெபிக்க போனால் போதும், அவங்க அந்த உடம்பை அதே சேதப்படுத்தும். பக்கத்தில் இருக்கிற சுவரில் போய் தலையை முட்டும், காயப்படுத்தும். பயங்கரமான ஒரு குட்டிரமான ஒரு ஆவி அந்த சகோதரிக்குள்ளே இருந்தது. கட்டப்பட்ட காரியத்தை இருந்தது. அந்த வீடு அடைக்கப்பட்டிருந்தது. அந்த வீடு இருளடைந்து போயிருந்தது. என்னுடைய மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டுகள் இருக்கிறதே, என் வீடு அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருந்தாங்க. கண்ணீரோடு கூட இருந்தாங்க. அந்த போடத்தில் போய் நாங்கள் ஜெபித்தோம். ஜெபிக்கிற வேளையிலே அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். எப்படி வந்தார் பாருங்க. 2 கைகளையும் கால்களையும் ஆணினால் அடிக்கப்பட்டவராய், முள்மொழி சுட்டப்பட்டவராய் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வந்தார். 5 காயத்தோடு கூட அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வந்து சொன்னார், மகளே திடன்கொள், மகளே திடன்கொள், உன் நீதியும் கலங்காதிருப்பதாக, உன் நீதியும் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். அந்த வார்த்தை கடந்து வந்தது அந்த வீட்டுக்குள்ளே. உன்னை அடைத்து வைப்பது யார்? உன்னை இருளாக்குனது யார்? இன்றைக்கு நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலுக்குள்ளே நானே நிற்கிறேன். நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நான் ஜீவனுமாய் இருக்கிறேன். உனக்கு முன்பாக திறந்த வாசலுக்குள்ளே நான் நிற்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டது அல்லவா? அந்த சகோதரியுடைய கையில் இருக்கிற கால்குள்ள இருக்கிற சங்கிலிகள் அப்படி மாறி போனது. சங்கிலிகளே கட்டுகளை அவிர்த்தார். இன்றைக்கு அந்த சகோதரி சென்னை பட்டணத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பெண்கள் மத்தியில் நிறைமையான கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வீட்டில் இருந்து கொண்டு எனக்கு எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீ கலங்கி நிற்கிறாயா? இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, ஒரு குடும்பத்தில் கூப்பிட்டுருந்தாங்க ஜெபிக்கிறதுக்கு. போயிருந்தோம். பல லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை, 15 லட்சம் ரூபாய் கடன். அவங்களால மீட்டு வர முடியல. மாதமே அவங்களுக்கு வருமானம் 10,000 ரூபா தான் வருமானம். அந்த சகோதரர் ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க, 10,000 ரூபா தான். அவங்களுக்கு 3 பிள்ளைகள், கணவன். வீடு பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள நுழையும் போது தலை தட்டும். ஒரு சின்ன வீடு, 15 லட்சம் ரூபாய் கடன். யாரோ கேட்டாங்கன்னு சொல்லி, உறவினர்கள் கேட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஓடிட்டாங்க. வாங்கினவங்க இவங்க வட்டிக்கு மேலே வட்டி கட்டி 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 அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் இன்னொரு வட்டி வாங்க 15 லட்சம் ரூபாய் கடனில் தற்கொலை கண்டந்து போகிற நிலைமையில் இருந்தாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார், பலப்படுத்தினார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவரே உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வாசனத்தை கை கொண்டிருந்தபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் உனக்கு முன்பாக பூட்ட மாட்டான், திறக்கவும் முடியாது. அந்த சகோதரி ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. ஆண்டவரே 15 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறப்பா, காலையில் எழுந்திரிச்சா கடன் கொடுக்கணும். நாங்கள் இரவிலே நாங்கள் விஷத்தை குடித்து செத்து போகிறோம் என்று சொல்லி
கணவன் மனைவி 3 பிள்ளைகள் 5 பேரும் அந்த தற்கொலை செய்கிற மருந்துகளை சாப்பிட ஆயத்தமாகினாங்க. பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஒளி வந்தது. கர்த்தருடைய ஒளி, பிரகாசமான ஒரு ஒளி அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வந்தது. ஆண்டவர் சொன்னார், மகளே, மகனே, 15 லட்சம் ரூபாய் கடனில் நீ இருக்கிறாய். ஆனால் ஒரு நாளாவது என்னிடத்தில் சொல்லியிருக்கிறாயா? என் சமூகத்துக்குள்ள வந்து என்னிடத்தில் பேசியிருக்கிறாயா? இவ்வளவு கடன் இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய சமூகத்தில் வந்து நீ ஜெபித்திருக்கிறாயா? அந்த ஒளிக்குள் இருக்கிற வார்த்தை கடந்து வந்தது. அந்த வார்த்தைக்கு கடந்து வரும் பொழுது அவர்கள் கையில் வைத்திருந்த அந்த விஷத்தை தூர போட்டு முகங்குப்புற விழுந்த, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கதறினாங்க. பாருங்க, இயேசு சொன்னார், உன் கடன் எல்லாத்தையும் நீ திருப்பி கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லிவிட்டு கடந்து போனது அந்த ஒளி. சில நாட்களுக்கு அதுக்கு பிறகு அவங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் கடனை அடைக்க கதவுகள் திறக்கப்பட்டது. கதவுகள் திறக்கப்பட்டது. அந்த சகோதரருடைய தகப்பனாருடைய அப்பா, அவங்களுடைய தாத்தா, கேரளா பகுதியிலே ஒரு 50 சென்ட் இடத்த வாங்கி போட்டிருக்கிறாங்க. அவங்க கேரளாவிலே எஸ்டேட்டில் இருந்தவங்க. ஆனால் அவங்களுடைய தகப்பனாருக்கு தெரியாது அவங்களுடைய தாத்தா வாங்கி போட்டிருந்ததை. ஆனால் பாருங்க, இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போய் வெளிப்படுத்தினாரே, இந்த இடத்துல உனக்கு ஒரு சம்மந்தப்பட்ட இடம் இருக்கிறது என்று சொல்லி விசாரித்து பார்க்கும் பொழுது 50 சென்ட் இடம் இருந்தது. அவங்களுக்கு கடமோ 15 லட்சம் ரூபாய். ஆனால் அங்கே ஒரு சென்ட் பாருங்கன்னா 2 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. 50 சென்ட் 1 கோடி ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆகினது. பாருங்கள், 15 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்து ஒரு நல்ல வீடு கொடுத்து நல்ல ஒரு கடையை வைத்திருக்கிறாங்க. ஸ்டாப்பிங் கடை மாதிரி நல்ல வியாபாரம் நடக்கிறது. அதுதான் சொன்னார், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் துறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையோடு கூட வீட்டில் இருந்து கொண்டு தற்கொலை பண்ணிடுவேன் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, கலங்கி நிற்கிறாயோ, இன்னைக்கு இயேசு உனக்கு முன்பாக நிற்கிறார். இயேசு உனக்கு முன்பாக நிற்கிறார். உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் மகளே. நீ கொஞ்சம் வெள்ளம் இருந்தும் என் வசனத்தை நீ மறுதலிக்காமல் இருப்பதனால உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிற, திறந்த வாசலை வைத்திருக்கிற. அந்த 15 லட்சம் ரூபாய் கடன் உள்ள குடும்பத்தை மீட்டு எடுத்தார். பாருங்க, கடனை கொடுத்து அடைச்சி மீதி எடுத்து ஒரு ஷாப்பிங் கடை வச்சுருக்கிறாங்க, சூப்பர் மார்க்கெட்டு கடை மாதிரி. வீடு பார்த்திங்கன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு வீடை கட்டி ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு மாதிரி வச்சு அவங்க ராஜ்யாக்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். ஆண்டவரோடு கூட நீங்கள் பேசுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்போம். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, வார்த்தையிலே உண்மை உள்ளவரே, அதிசயமானவரே, உமக்கு ஸ்தோத்ரா, உமக்கு நன்றி.
இந்த அற்புதத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இருக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள், சத்துருடைய போராட்டங்கள் எல்லாம் இயேசுவை நாமத்தினால இப்பொழுது நாங்கள் அதை நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். கேன்சர் இதனால, புத்தி நோயினால், மூளை காய்ச்சல்னால, அல்சர்னால, நீர் கடுப்புனால, கைகால் உளைச்சல்னால, மன உளைச்சல்னால, நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே, போராட்டத்தில் இருக்கிறேனே, பிசாசினுடைய போராட்டத்தில் இருக்கிறேனே, சத்துருடைய போராட்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி புலம்பி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயோ இயேசுனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். இயேசுனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். இப்பொழுது அவர்கள் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படி சேரக்காய் ஸ்தோத்ரா. உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஜோஸ்வா டிவியிலே நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக அற்புதத்தின் நேர நிகழ்ச்சி ஒளிபரப்புகிறோம். அதில் பாருங்கள். அந்த அற்புத நேரத்தை பார்த்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களுக்காக நானே இயேசு ஜீவப்ப ஒளித்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரான காணிக்கை மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.